ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கியூடி, அதாவது நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட். நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட் இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, இது சிம்பிளாக உங்களுக்கு புரிவிக்கணும்னா, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஎம்கேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஇ, பிடெக், ஐடி படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏஎம்கேட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. இதற்கு வந்து 1500 எக்ஸாம் ஃபீஸ் இருக்குங்க. அந்த 1500 கட்டி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். லைக் டெக் மஹிந்திரா, மைண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உடைய ஆஃப் கேம்பஸ்க்கு அந்த ஏஎம்கேட் மார்க் வச்சு அப்ளை பண்ணலாம். அதே போல தான் இப்போ டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இவங்க வந்து என்கியூடி, நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸாமில் எடுக்கக்கூடிய உங்களுடைய ஸ்கோரை வச்சு நீங்கள் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ், நிறைய ஐடி கம்பெனிஸ் லைக் விப்ரோ, ஆக்சென்ச்சர், HCL, HP, CTS இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதற்கு வந்து இப்போது இந்த எக்ஸாம் வந்து டிசிஎஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு இதுக்கு என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும், எப்படிலாம் எக்ஸாம் இருக்கும், இதை வச்சு என்னென்ன கம்பெனிஸ்லாம் எடுப்பாங்க, இதற்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். ஸோ இதுதான் அதோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இந்த என்கியூடி பற்றி. அதாவது என்கியூடினா நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான். இதற்கு லாஸ்ட் டேட் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17. எப்போ நீங்கள் செப்டம்பர் 30 இதற்கான மார்க் டெஸ்ட், சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இந்த என்கியூடி, அபவுட் என்கியூட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த என்கியூட்டினா என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு நேஷனல் லெவலில் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்க்கு. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. அது யார் வைக்கிறாங்க அப்படின்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இவங்க தான் இந்த எக்ஸாமை வைக்கிறாங்க. ஸோ இதில் இந்த எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து இந்த மார்க்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாங்க. நிறைய கம்பெனிஸில் ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், பிபிஓக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த என்கியூடியோடைய மார்க்கை வச்சு நீங்கள் நிறைய கம்பெனிஸ்க்கு ஆஃப் கேம்பஸாக இருக்கட்டும், ஆன் கேம்பஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த என்கியூடி ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி ரெகனைஸ்ட். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த என்கியூடி எக்ஸாமோடைய மார்க்ஸை நிறைய கம்பெனிஸ் இப்போ ப்ரிஃபரன்ஸாக வச்சுட்டாங்க. ஸோ இதனுடைய ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய ஸ்கோர் வச்சு தான் நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இதில் 2 இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரி என்கியூடி ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. தென் சப்ஜெக்ட் என்கியூடி ஸ்கோர்னு ஒன்று இருக்குங்க. இது ரெண்டுத்துலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி என்கியூடி ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பரேட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க ஒரு கம்பெனிஸ் அப்படிங்கிறத பற்றி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம், இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு ஸ்க்ரீன் பண்ணி உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரி என்கியூடி. சப்ஜெக்ட் என்கியூடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஐடி கம்பெனிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் go through this subject NQT. நீங்கள் கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் NQT மட்டும் தான் அட்டன் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாத்தையும் கேட்டிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்க்கு பொறுத்து உங்களுக்கு ஒரு 1 hour எக்ஸாம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் NQTக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 hour எக்ஸாம் இருக்கும். இண்டஸ்ட்ரி NQTயை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நான் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போக விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த இண்டஸ்ட்ரி NQTக்கு போகலாம். சப்ஜெக்ட் NQTயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு ஒரு 1 hour எக்ஸாம் இருக்கும் ஆன்லைனில். ஸோ இந்த அபவுட் த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்டில் இருந்து எழுதலாம், சென்டருக்கு போய் எழுதலாம், ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு எழுதலாம். ஸோ வீட்டிலேருந்து எழுதுறதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். மொத்தமாக இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாமுடைய ஸ்கோர் 2 வருஷம் வேலிடிட்டியாக இருக்குங்க. இதில் ஒரு டைம் எடுக்கிற ஸ்கோரை வச்சு நீங்கள் 2 வருஷத்துக்கு எந்த ஆஃப் கேம்பஸ், எந்த கம்பெனிஸ்க்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஃபார் எனி என்ட்ரி லெவல் ரோல் இன் எனி கார்பரேட் வித் தீஸ் என்கியூடி ஸ்கோர். இதுதான் இந்த என்கியூடி ஸ்கோர். இதுதான் இந்த என்கியூடி அப்படிங்கிறத தெளிவாக புரிச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா யூஜி, பிஜி, டிப்ளமோ, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் தென் ப்ரீ ஃபைனல் இயர், நீங்கள் பிஇ படிக்கிறீங்க, பிடெக் படிக்கிறீங்க, பிஎஸ்சி படிக்கிறீங்க, எம்எஸ்சி படிக்கிறீங்க, இந்த மாதிரி யார் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூஜி, பிஜி, டிப்ளமோ, இது யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ப்ரீ ஃபைனல் இயர் தென் ஃபைனல் இயர். அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா 2 வருஷம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஃப்ரெஷராகவே இருக்கீங்க, படித்து முடிச்சுட்டு 2 வருஷத்துக்குள்ளே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதே போல் இந்த எக்ஸாம் வந்து இப்போது கடந்த 1 வருஷமாக இந்த எக்ஸாம் நடக்கல கொரோனா காரணமாக. பட் ஆனால் இவங்க குவார்ட்டர்லி ஒன்ஸ் இந்த எக்ஸாம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுடைய ஸ்கோர் வந்து 2 வருஷத்துக்கு வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. யூஜி, பிஜி யார் வேணால் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாங்க.
தென் இந்த எக்ஸாமோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ஆக்சுவலாக ஒரு 2 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. இதில் என்கியூடி அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு இந்த பேசிக் இந்த 2 மணி நேரம் தவிர்த்து நீங்கள் சப்ஜெக்ட் என்கியூடி அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போக விரும்புகிறீங்க, சப்ஜெக்ட் என்கியூடிக்கு 1 மணி நேரம் தனியாக அதுக்கு ப்ரோக்ராமிங்கில் எக்ஸாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே 2 மணி நேரம் எக்ஸாம். இதில் வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கும், டோட்டலாக 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், 120 மினிட்ஸ் லைக்லி 2 மணி நேரம் இந்த எக்ஸாம். வெர்பல் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 3 செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி இருக்கும். தென் இதில் வந்து 24 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து 30 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். 30 மினிட்ஸ் அந்த செக்ஷன்ஸ்க்கு டைம் கொடுப்பாங்க. தென் ரீசனிங் எபிலிட்டியில் 30 கொஸ்டின்ஸ் 50 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. தென் நியூமரிக்கல் எபிலிட்டியில் இது உங்களுக்கு 26 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து 40 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டிஸில் நீங்கள் அவங்க ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி எக்ஸாக்டாக நியூமரிக்கல் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி என்கியூடி அப்படிங்கிறது இப்போ வரப்போகிற இண்டஸ்ட்ரி என்கியூடி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக வரப்போகிற காலங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு தான் நடத்த போகிறாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் சப்ஜெக்ட் என்கியூடி அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே சில ரீசன்ஸு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் இம்ப்ரூவ் யுவர் எம்ப்ளாயபிலிட்டி கோஷன்ட். அதாவது 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த என்கியூடி ஸ்கோர் இருக்குது அப்படின்னா கம்பெனிஸ் உங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்லாம் சேர்ந்து தான் இந்த எக்ஸாமையே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்கோரை வச்சு தான் நிறைய கம்பெனிஸ் இப்போதைக்கு அவங்களுடைய ஆஃப் கேம்பஸில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெகனைஸ்டு பை செவரல் கார்பரேட்ஸ் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி செக்மெண்ட். நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க, இன்க்ளூடிங் டிசிஎஸ். ஸோ தென் அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸ். இந்த எக்ஸாம் எத்தனை டைம் வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டைம் 40 மார்க் எடுக்கிறீங்க, அடுத்த டைம் 50 மார்க் எடுக்கிறீங்கன்னா அந்த 50 மார்க் அப்படிங்கிற ஸ்கோர் கார்டை வச்சு நீங்கள் நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமில் எழுத உங்களுடைய மார்க்ஸ் என்கியூடி மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அது நீங்கள் ஒரு டைம் என்கியூடி மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் வச்சு 2 வருஷம் அந்த மார்க் உங்களுக்கு வந்து 2 வருஷம் வேலிடாக இருக்கும். அந்த மார்க்கை வச்சே நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் நிறைய எல்லா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்களுடைய கேண்டிடேட்ஸில் அவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த என்கியூடியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கம்பெனி மட்டும் தான் இதை வச்சு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லா கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை எல்லாருமே சேர்ந்து தான் இதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போது எல்லா கம்பெனிஸுமே இந்த மார்க்கை வந்து ப்ரிஃபர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை, இந்த மார்க் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிஃபர் பண்ணி அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ தென் இதற்கு எப்படி என்னென்னலாம் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அக்டோபர் 17 வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து எழுத போகிறீங்களா இல்லை ஒரு சென்டருக்கு போய் எழுத போகிறீங்களா, ஜஸ்ட் நீங்கள் வீட்டிலேருந்து எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியாது. இதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் வீட்டிலேருந்து எழுதுறதுக்கு தேவை அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. நான் அதை சொல்கிறேன். பெட்டர் வந்து சென்டருக்கு போய்ட்டு எழுதுறது தான் பெட்டர். நான் சொல்லிடுறேன், டிசிஎஸ் தான் நடத்த போகிறாங்க. நீங்கள் இன் சென்டர் போட்டிங்க அப்படின்னா டிசிஎஸ் டிஜிட்டல் ஜோன் அப்படின்னு ஒரு எக்ஸாம் சென்டர் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஆன்லைன் எக்ஸாமும் அங்கே தான் நடக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது தான். இதற்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ வர அக்டோபர் 24, 25, 26 இந்த 3 நாளில் வந்து எக்ஸாம் நடக்கும். 3 நாள் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களுக்கு வித்தின் 1 or 2 டேஸில் உங்களுக்கு ஸ்கோர் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எடுத்த மார்க் எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருவாங்க. அந்த மார்க் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வேலிடாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் 2 வருஷத்துக்கு எந்த கம்பெனிஸ்க்கு வேணாலும் அட்டன் பண்ணலாம். அதான் கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் அன்லிமிட்டட் ஜாப் ஓப்பனிங்ஸ். நிறைய கார்பரேட்ஸ் வந்து இந்த மார்க்ஸை வச்சு உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து உங்களுடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் மேலே 3 செக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து வெர்பல் எபிலிட்டி. இதில் வந்து என்ன செக் பண்ணுவாங்க அப்படி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் கம்யூனிகேஷன்ஸ் இது 2த்துலையும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் நியூமரிக்கல் எபிலிட்டியில் உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங்
ஸ்கில், அதாவது உங்களுடைய நியூமரிக்கல் ஒரு டேட்டாஸ் கொடுத்தா அதிலிருந்து எப்படி எந்த மாதிரி அதில் வந்து உங்களால் அப்சர்வ் பண்ணி எழுத முடியுது, ஒரு டேட்டாஸ் கொடுத்து அதிலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டு அதில் உங்களால் எப்படி அதிலேருந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இந்த நியூமரிக்கல் எபிலிட்டியில் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நிறைய பார்ப்பாங்க. லாஜிக்கல் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், இது மாதிரி அஸ்பெக்ட்ஸில் உங்களை அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ரீசனிங் எபிலிட்டியில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய NQT. அதுக்கப்புறமா கீழே இது எல்லாமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும். தென் அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி NQT அப்படின்றது பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி NQT அப்படிங்கிறது ஒரு எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு பேசிக்காக ஒரு கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ணும்போது அவங்ககிட்ட என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி NQT எக்ஸாம் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய டொமைன்ஸில் வந்து உங்களை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இண்டஸ்ட்ரி NQT அப்படிங்கிறது இன்னும் வரலை. ஸோ அடுத்து சப்ஜெக்ட் NQT. இதுதான் சப்ஜெக்ட் NQT தான் ஆக்சுவலாக ப்ரிஃபரபிள். இதை தான் எல்லாருமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஐடி கம்பெனிஸுமே உங்களுக்கு சப்ஜெக்ட் NQTயில் நீங்கள் ப்ரோக்ராமிங்கை அந்த 1 hour எக்ஸாமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அந்த ப்ரோக்ராமிங் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஐடி ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த சப்ஜெக்ட் NQT தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பின்னாடி. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட் NQT இப்போ அக்டோபர் 2020 நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு சப்ஜெக்ட் NQT இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஜெக்ட் NQTக்கு அப்ளை பண்ணுறது ப்ரிஃபரபிள்னு நான் சொல்லுவேன். ஸோ கீழே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் தெரியணும் அப்படின்னா கீழே ஷோன் மோர் கொடுத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் இந்த NQTயை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. பேசிக்காக ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிட முடியும் இந்த NQTயை. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோடைய மார்க்ஸ் வச்சு நிறைய கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் மேலே இந்த லிங்க்கில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் தான் நேஷனல் குவாலிஃபையர் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். உள்ளே போனதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். உள்ளே போனதும் உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அதனால எனக்கு இந்த டேப் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய மெயில் ஐடி இதை மட்டும் தான் கேட்கும். அது கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ தென் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகிடும். சிம்பிள் தான். இந்த எக்ஸாமுக்கு பெருசாக எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் தான் கேட்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன், எந்த இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. அடுத்து இன்ஸ்டிடியூட் பேர் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டிடியூட் பேர் எப்படி செலக்ட் பண்ணுறதா இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டை இந்த சர்ச் பாரில் போயிட்டு உங்களுடைய காலேஜ் பேரை டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுவே இருக்கும். அப்படி உங்களுடைய காலேஜ் பேர் அப்பியர் ஆகலை அப்படின்னா மேலே ஒரு அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய காலேஜ் நேமை என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ தென் இதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் எழுதுறீங்களா இல்லை சென்டருக்கு ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போய் எழுதுறீங்களா அப்படின்னு. சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் எழுதிக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இவங்க சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. லைக் நீங்கள் ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. என்னென்னலாம் தேவை ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு. இது எல்லாமே மாண்டிட்டரி இருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். அதே போல் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வெப்கே மூலமாக உங்களை ஒரு இன்விஜிலேட்டர் ரிமோட்லி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களை ஒரு இன்விஜிலேட்டர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருந்து எக்ஸாம் எழுதும் போது உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க எந்த காரணமும் சொல்லவே தேவையில்லை. சிம்பிளாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்கள் வெப்கேமோட கிளாரிட்டி இல்லை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. விண்டோஸில் மட்டும் தான், உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். கம்ப்யூட்டர் இல்லாட்டி பிசி லேப்டாப் இதில் மட்டும் தான் எழுத முடியும். கூகுள் குரோம் ப்ரௌசரில் மட்டும் தான் இந்த எக்ஸாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே போல் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 2 MB/s அப்படிங்கிற ஸ்பீடில் இருக்கணும். இது மாண்டிட்டரி. சும்மா இது குவாலிஃபிகேஷன் தானே, இது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக மாண்டட்டரி. அதே போல் உங்களுடைய பிசியில் ஒரு ஒர்க்கிங் வெப் கேமரா இருந்தே ஆகணும். இந்த வெப் கேமரா இல்லைன்னா உங்களோட எக்ஸாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ரெக்குயர்மெண்ட்ஸில் எது இல்லைனாலும் உங்களை வந்து இந்த எக்ஸாமை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் நான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டருக்கு போயிட்டு டீசெண்டாக இந்த எக்ஸாம்ஸை எழுதிட்டு வந்துடலாம். நீங்கள் சென்டர் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய சென்டர் இருக்குங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, தென் கீழே வந்தீங்கன்னா
வெள்ளூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சென்டர் இருக்குது. சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCS IONIX டிஜிட்டல் ஜோன் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குங்க. நீங்கள் எந்த ஆன்லைன் எக்ஸாம் SSC எழுதுறீங்க இல்லை நீட் எழுதுறீங்க, ஆன்லைன் எக்ஸாம்னாலே TCS IONIX டிஜிட்டல் ஜோன் அங்கே தான் உங்களுக்கு வந்து சென்டர் போடுவாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ்லி நான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டருக்கு போய் எழுதுறது தான் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்கும், அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே தான் முக்கியமான விஷயம் சப்ஜெக்ட் என்கியூட்டின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்ஜெக்ட் என்கியூட்டியை வச்சு இப்போது TCS ஒரு பெரிய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் YOP 2021 அப்படின்னு சொல்லி ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் TCS வந்து இந்த ஐடியில் இந்த சப்ஜெக்ட் இன்க்யூட்டி டெஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாம் அந்த ஹையரிங்கை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இதிலே சொல்லிடுவாங்க TCS and many other IT companies mandate programming skill as a part of eligibility criterion in their selection process. Without these subject NQT programming score, you will not able to apply for jobs with TCS and other IT companies. நீங்கள் ஐடி ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் என்கியூட்டியை நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமிங்கை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour எக்ஸாம் இருக்கும் ப்ரோக்ராமிங்கில். இதில் ப்ரோக்ராமிங்கில் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்ன மாதிரி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. C++, ஜாவா, தென் ப்ரீல், தென் பைத்தான் 2.7. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1 hour எக்ஸாம் நடக்கும்னு சொன்னாலே 12 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இந்த 12 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் 10 கொஸ்டின்ஸ் 10 ப்ரோக்ராமிங் பேஸ்டாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் மல்டிபிள் பேஸ்ட் சாய்ஸ் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். அதே போல் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுத்துட்டு அதில் என்ன கோட் மிஸ் ஆகுது, என்ன கமெண்ட் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத எழுத சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கொஸ்டினாக இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கு வந்து உங்களுக்கு கோடிங் எழுத சொல்லிவிடுவாங்க. மூணாவதும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு 1/2 மணி நேரம், அது கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும், அது எழுத சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க அப்ளை பண்ணுறது. கேப்ஷா கொடுத்துட்டு கீழே டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறமா செப்டம்பர் 30 உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மார்க் டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேண்டியது பேசிக்காக. எக்ஸாம் டேட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், October 24, 25, 26. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா October 17. ஸோ செப்டம்பர் 30 உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் கொஞ்சம் குவாண்டம் ஆப்டிடியூட், தென் ரீசனிங், தென் வெர்பல் இங்கிலீஷ் கொஞ்சம் இது மட்டும் தான் இருக்கும். இதை மட்டும் பேசிக்காக தெரிஞ்சாலே ஈஸியாக அதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். தென் சப்ஜெக்ட் என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்கில் ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே போதுங்க. ஸோ இப்படி தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். 80 marks இருக்கும். இதில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல கம்பெனிஸ்க்கு போகலாம். ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி TCS ஒரு ஹையரிங் இப்போது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. லைக் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி TCS YOP 2021 அதில் வந்து BE BTech இப்போ எந்த கொரோனா காரணமாக எங்கேயுமே ஆஃப் கேம்பஸ் ஆன் கேம்பஸ் எதுவுமே நடக்கலை. அதனால் TCS வந்து BE BTech அதே போல் MSc படித்த எல்லாருக்குமே MScயில் ஃபிசிக்ஸ் தென் மேத்தமெட்டிக்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து இந்த எக்ஸாமில் சப்ஜெக்ட் இன்க்யூட்டி அப்படிங்கிறது நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டு அதற்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த TCSடைய ஆஃப் கேம்பஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேபி நான் நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா TCS ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, என்கியூட்டி பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி எல்லாத்தையும் என்கியூட்டிக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆஃப் கேம்பஸில் நம்மளுடைய காலேஜ் கேம்பஸ்லேயே வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ எந்த கேம்பஸுமே நடக்கலை. ஸோ அவங்க எல்லாருமே இது மூலிமா வேலைக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பற்றின வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இதே போல் நிறைய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் தென் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றிலாம் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷன் பாரத் சார்பா நன்றி.